என்னையே கோரி மனவரங்கி தவம் செய்தா உனக்கு தெரிப்பதற்காக ஓட்டாட்டமாக உடந்திருக்கின்றேன். என் பிள்ளைகளா எப்போதும் திறம் திறப்பாடுவார்களாக. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? உன்னை பார்த்ததுமே எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை. என்னிடத்தில் நிபந்தனையா? என்ன நிபந்தனை? உன் கரத்தில் இருக்கின்ற திவ்ய திரிசூலம் இந்த அடியனுக்கு வேண்டும் அம்மா. அப்படியா? அம்மா தாயே, அந்த சராசரம் அளக்கூடிய ஆதிரா சக்தி என் கரத்திற்கு கூட துளைதம் இழக்க வேண்டுமா? ஆகட்டும், பிள்ளை கேட்டு தாய் இல்லை என்று நினைப்பேனா? பெற்றுக்கொள் எப்படியா போய் அம்மா பரிமாவாரா? நீதாடா வரணும். கம்பெனி வரணும், அடி வாங்க கூடாதா? வரியா இல்லையாடா? வாடா போட்ட பொருளுங்க பட்டனு கட்டுறா போட்டா இதுக்குதான் கத்து கொடுத்தவனா கிட்ட வந்து பக்கத்துல வச்சு கூடாதுன்னு சொல்றது.
அடிச்ச மாதிரி அடிங்க. அவனுக்கு மறந்து போச்சுங்க அடிச்சு அடியில. இருக்கக்கூடிய திருச்சோளம் ஆமா ரெண்டுமே சக்தி தாங்க. பாதுகாப்பாக இருக்கட்டும். சக்தி மீண்டும் ஒரு பொருள் எனக்கு தேவை. பேர் வெட்ட பொருள் வேண்டும் உனக்கு. உங்கள் இணைப்பிலே இருக்கின்றதே இந்த வேம்பாடை. வேம்பாடு அது எனக்கு வேணும். அப்படியா? பார்த்தாயா ஏன் உடல் முழுவதும் பச்சை வேலையாக காய்ச்சிருக்கின்றது. எங்கெல்லாம் வேம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த வேப்பிலை கடை இருப்பா. நோய்களின் பிடிகளை தீர்க்கக்கூடிய அரு மருந்தாக காய்ச்சிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ கேட்கின்ற அவ்வளவுதானே? பிள்ளை கேட்டுத்தா இல்லைன்னு நினைப்பேனா? ஆகட்டும். உன் சிரசில் இருக்கின்றது இந்த கஜபுஷ்ப மாலை. அப்படியா? இது என் பேர் வெட்ட மாலை அணிந்து கொண்டா மண்ணாது மண்ணை நிறுத்துறோம். உலகால உயிர் நிறுத்துறவே தோல்வி என்பதை நேரது வெற்றியை கிட்டும். அப்பேர் வெட்ட மகத்துவமான இந்த மாலை ஆகட்டும். ராஜா புஷ்ப மாலை மிக பத்திரம். அம்மா வேந்தல ஐயா மாலை பத்திரமா எப்ப சாவணும் பாக்குறியா? ஐயா அந்த அம்மாவுக்கு போட்டுலாம் 5 வருஷம் ஆனாலும் நீ செத்ததான் நான் சாவும். என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? கேட்ட பொருள் அனைத்தும் தந்து விட்டார். உண்மைதான். தற்போது என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு அடிமையாக வேண்டாம். நான் யார் ஏன் பேர் வெட்டவன் அந்த சாஸ்திரங்களை ஆக்குவேன். அப்படி இருக்கும்போது பிள்ளை கேட்ட உடனே ஓட்டாட்டு ஓடி வந்து அனைத்து வரத்துகளையும் உனக்கு கழித்து கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது என் கரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களும் கழித்து விட்டேன். அப்படி இருந்தாலும் நான் உனக்கு கடுமையாக வேண்டுமா? ஒரு காலம் முடியாது. முடியாது. நிச்சயமாக. ஆமா முடியாது. அரக்க குலத்தில் சேர்ந்து ஒரு நலன் உனக்கு நான் மரத்தளித்து விட்டால் அடிமையாக வேண்டுமா? ஒரு காலம் முடியாது. முடியாது. செய்குவார்
எட்டாகி ஆரறிரோ மக்கள் செஞ்சுக்கின்றது. டேய் மூடா, வரத்தை அடித்தவனுக்கு மீண்டும் வரத்தை எப்படி பெற வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதனால வேண்டாம், இப்பொழுது என்னை கொல்ல போகின்றார். உண்மைதானே? பேசலாமா? போடா கேட்டு வீசாதே. நாராயணா பக்த வச்சனா பரந்தாமா பார்த்தாயல்ல குப்பை மேட்டிருந்து கோவிந்தன் என்று அழைத்தாலும் ஓட்டாட்டமாக ஓடி வருவாயே. தங்கை காக்க வரமாட்டேன். பலன் மகன் கண்டு அந்த மாதவன்
பேசி அடிக்கின்றையே நியாயமா? இது தர்மமா? என்ன சொன்னா? என்ன சொன்னா? சொல்லுடியே. ஆத்தால அடிக்கிறேன். ஆமா ராஜா, தண்ணி வர தண்ணி போவா ஓ ராஜா, ராஜா. ஓடி வா. நீ அதை கடக்கமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உன்னை வைத்து என் பாதம் வச்சிருந்தேன். உன்னை தாப்பது, உன்னை தாப்பதை யாவது என்று பார்க்கிறேன். என் பாதத்தை பழித்து பாதத்தை செலவிட முடியாதா? அட நாட்டக்காரா, நான் யார் உன்னை தாய் உனக்காரன் வரத்தை அழைத்து விட்டால் உனக்கு அடிமையாக வேண்டுமா? அப்படி இருந்தாலும் உனது பாதத்தை நான் சொல்ல வேண்டுமா? நான் எப்பேற்பட்டவன்? அந்த தராசனுக்கு ஆதிவரா சக்தி வரத்தை அழைத்து விட்டேன் என்று இப்படிப்பட்ட ஆணவத்தில் ஆடாதே. பாதநாட்டைக்கு வர முடியுமா முடியாதா? முடியாது. அடச்சே, வந்து சேரு. அன்னைக்கு வரத்தளித்து விட்டு நான் படாது பாடுபடுகின்றேன். வரமாட்டாயா? நான் நாராயணா எங்கிட்ட ஓட்டோட்டமாக ஓடி வருவாயே. இந்த தங்கையை காக்க வரமாட்டாயா? அண்ணா ராகவனி ரமணா ரகுநாதா ராகவனி
ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகிரேசா பார்க்கடல் வாசா ஜானகிரேசா பாடுகின்றீர் வரம் தாரா ராகவல்லி ரமணா தண்ணி கொடுப்பாரு உள்ள என்னப்பா பண்ணிக்கிறீங்க உட்காந்துங்க மேடம் காய்ச்சி ஓட்டுனா உள்ள வந்து வெளியே வந்து நிக்க மாட்டேங்குது தண்ணியக்கா தூமா தூக்கு நிமிச்சு தண்ணி கொடுமாமா இல்ல அஞ்சுதலை போக்குகின்றாள் ஆறுதலும் ஆகின்றாள் அஞ்சுதலை போக்குகின்றாள் ஆறுதலும் ஆகின்றாள் இருசைத்தாரும் அம்மா இருசைத்தாரும் அம்மா உமையாள் சிவசக்தி அணையாளும் சக்தி என் குலம் வாழ நலம் வாழ அருள் காட்டம்மா அவள் ஆதி சக்தி நமையாளும் சக்தி அதில் புள்ளகை உள்ளுதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா துன்பவினை தீர்த்திடுவாள் தூயவழி துணை வருவாள் துன்பவினை தீர்த்திடுவாள் தூயவழி துணை வருவாள் தொல்லைகள் தீர்ந்ததம்மா தொல்லைகள் தீர்ந்ததம்மா இசை எழுத வரம் தாராய் வரம் தந்து அருள் தாராய் என் குலம் வாழ இனம் வாழ அருள் தாரம்மா அவள் ஆதி சக்தி நமையாளும் சக்தி அது புள்ளகை உள்ளுதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா உன்னை வைக்கின்றேன் மகாராஜரே உன்னை காப்பதற்கு யார் வருகிறார் பார்க்கிறேன் போட்டு விட்டு நல்லவா சொல்லவா யாருமே கிடையாது ஐயா பெரியாத்த நாய் மாதிரி என்ன அதை போட்டு தெரியும் எப்படியா போய் அம்மாவை அடிக்கலாமா ராஜா அம்மாவை அடிக்கலாமா ஆத்தாவா நான் சொன்ன எல்லாருக்கும் அம்மா ராஜா அம்மா அவன் ஆத்தாவும் கிடையாது தாயும் கிடையாது அவ பச்சை தேவடியாடா அவ
பெரியமா சொன்னதுதான் போதாது. ஏடா இது போகமாகட்டும். பையா ஐயா, எனக்கென்று 21 தங்கைமார்கள் இருக்கின்றார்கள். ஐயோ மச்சான், என்ன சொல்ற? யார் மச்சான்? சத்தியமா இல்ல கொழுத்த முறை. அவன் யார் தெரியுமா? இருங்க கொழுத்த முறை தானே எப்படி போறா? உனக்கு என்ன உணவு? சித்தப்பா அதான் சரி. 21 தங்கச்சியா? சத்தியமா சொல்றேன், எங்க சின்ன ஐயா பையன் தான் அவரு. எருமாடு மாரி உடம்பு வந்துச்சாங்க. எனக்கு 26 வயசு தான், இருந்தாலும் 30 வயசுக்கு மேல அது பையன் பாடியா. இவன் மட்டும் என்னதான் போய் திரும்பி சொல்றான். வர பெருமாள் ஆனா கம்யூனிட்டிய ஏற்கனவே அவருக்கு மூச்சு வாங்கிக்கணும்னு நடக்கிறாப்புல. சரி சரி. அவன் எவ்வளவு பணம் கொடுத்தான்? 3,49,000. அது வந்து என் வீட்டுல வாங்கி சொல்லு. அவன் ஆட்டுவியா? ஐயோ பார்க்கும்போது லைன்ல மாட்டின காட்டி பண்ணி மச்சான் கை போடுறான். 21 தங்கச்சினா சும்மாவா? அப்படியே நீ பார்த்தீங்கன்னா போதும், அப்படியே போய் பட்டியல விட்டு இன்னும் பார்த்து பாட வச்சு ஐயா என் தண்ணிகளை பார்க்க வேண்டும். ஐயா மாப்பிள்ளே எங்க ஒரு பாப்பா என்ற ஒரு ஆவேசம். பாப்பா நான் எப்படி எப்படி பார்க்கணும்? எப்படி வந்தது நான் பாப்பா. அப்படி நீ புரியுது. அந்த பாஷையிலே போயிட்டு பார்த்தேன் ஆளு. இந்த பாப்பா இந்த பாப்பா எங்க கண்டுபிடிச்சிங்க? அது என்ன கழிச்சு தெரியுமா? அதை எழுதி ஏடா பையன் என் பாப்பா என்ன பேர் வச்சுக்கிறியா? அந்த பேர் சொல்லு பாப்பா. தெரியாது அவனுக்கு. எப்படியா பையன் போஸ்ட் இது கிரைண்டர் சுத்தி பேர் வச்சாலும் பொண்ணுமா வைடா. அங்க என்னடா இருக்குது? ஒண்ணுமே இல்லையா, வெறும் கல் ஓடி கிடக்கும். சொல்லு சொல்லு. அது மாய கண்ணி, மச்ச கண்ணி, ஆகாய கண்ணி அப்படின்னு. அந்த கண்ணி தான் ஒண்ணு வாட்ட வராம இருக்குது. நீ ஒழுங்கா இருந்தனாக்க அது வந்துரும். நீ சொல்லு வாட்டமா காட்டும். காட்டப்பட்டு வரும். இந்த மாதிரி அடிக்கும் போது ஒழுங்கா காட்டு. இப்படி இப்படி அடிக்கும். ஐயோ அவன் தான் சொல்றானா, நீ நாங்க போய் உட்காந்து அடி கண்ணாடி பண்ணி நீ ஒழுங்கா இருந்தா அவன் தான் பேசுறான். நீ ஒழுங்கா இருந்தா தங்கச்சி அடிக்காதீங்க அண்ணா. அதனால்தான் குழந்தை விட்டு ஓட்டுக்குது அடி அடிக்கும். முடிச்சு அடுத்து வச்சிருவாங்க. சிங்கம் மேல போயிடலாம். ஆமா என்ன எழுதி வரீங்க? நீ மட்டும் வாய் அப்படி வா. குழந்தைய போயிட்ட விடு விடு. மழை பெஞ்சு ஒரு
அதெல்லாம் ஒண்ணு இல்லடா பாய். அண்ணா, நீங்க உரைத்த பிரகாரம் மலர்கள் சின்னமல்லவா, மலர்கள் நம்ம ஆடி பாடிக்கொண்டிய மலர்கள் கழித்து வந்தவண்ணா ஒருவரை காட்டிக் கொண்டு வேட்டையாடினார் அண்ணா. அண்ணா, நான் என்ன மலர் எடுத்துன்னு வர சொன்னேன்? பாரிஜல் மலர் அண்ணா. எங்க அது? அண்ணா, எடுத்து வர வைதி. எங்களை சாட்டிக் கொண்டு வேட்டையாடி அடிவாடி அடித்து துரத்தி விட்டாங்க அண்ணா. சத்தியமா நீ மட்டும் அப்படி பேசல, டென்ஷன் ஆகுது. காட்டு பண்ணி தங்கச்சின்னு வந்தீங்களா நீங்க? நான் காட்டு பண்ணி சொல்லியிருந்தா அந்த பையனுக்கு பண்ணுங்க. என் பங்காளிலாம் யாரா? ஆனா ஒண்ணுடா, இந்த மலையில செம்பியாட்டு மேய்கிறவனையும் மொத்தம் குடும்பத்திலும் போடக்கூடாதான். யாருக்கு இந்த காட்டு போய் ஆட்டுல தான் சேர்க்கிறானு. பாரத மலை கண்டு வந்து விட்டார்கள். அந்த மலைக்கு சம ஜாக்கிரதை காவல் இருக்க வேண்டும். அதுல என்ன அப்படி மகத்து உங்களுக்கு எவன் வந்து அது பேச்சு முடிப்போம். தேவதைன்னு சொல்ல மாட்டியாடா உன் மாயால? தேவதை 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 இருக்கின்றது. யார் வராமல் போய் நான் பார்த்துட்டு இருக்கேன். யாரப்பா நீ? அவா சோம்படி என்னை பார்த்தா அப்படியாடா தெரிஞ்சு? சரி, நீ எப்படி வேணாலும் நினைத்துக்கொள். நான் வந்த காரியம் முடிய வேண்டும். யாருக்கு காரியம்? யாருக்கு இறுதியில் பார்ப்போம் யாருக்கு காரியம் என்று. உன்னுடைய எஜமான் அடையாள வீரன் எங்க இருக்கின்றான்? ஐயோ, அவரு தேடியா வந்துக்கிறா? உண்மைதான். அவருக்கு என்ன கடன் கொடுத்துக்கிறியா? ஏய், அவன்கிட்ட வாங்கி கொடுத்தானா? ஊர்ல வாங்கி கொடுத்து அவன் எல்லாம் செலவு பண்ணி அப்படியா? கொடுத்துக்கிறியா? நான் எதுவும் குடிக்கவில்லை. குடிச்சுன்னு வராது, அவ்வளவுதான். புழக்கத்துக்கு தான் வந்துக்கிறேன். இப்ப கொடுக்க மாட்டோம். அப்படியா? கொடுக்க மாட்டோம். குடிக்க மாட்டீங்க. அதான் போட்டீங்களே நீங்க. இன்று போய் நாளை வா. ஆமா, எங்க எஜமானி நீங்க தேடி வர. உன்னுடைய எஜமான் எதற்காக தேடி வருகிறதே தெரியுமா? ஆமா, உள்ள இருக்கிறாரு அவரு. நான் காவலாளி. காவலாளி? ஆமாங்க. அவன் இடத்தை நான் உரைக்கின்றேன், நீ அவரிடம் அழைத்து வா. அவர்கிட்ட தான் பேசணுமா? போக மாட்டேன். எப்படியா பையன் அப்பண்டா நீ? சரி, அதுதான் சொல்ல மாமா உங்களைதான் பாக்கணுமா? உங்ககிட்ட தான் பேசுறோம். ஐயா தேர்றாரு விடுறான். அது தேர்றாரு உள்ள போறாங்க. அடே மலையாள வீரா, யாரா வாழ்த்தி பண்ணியா? வாழ்த்தி பண்ணி லாச்சி நான் யார் தெரியுமா? புத்தாங்கி நாட்டை ஆளக்கூடிய வேள்வி நாதனின் பிள்ளை. என்னுடைய பெயர் ஐயனாரப்பன். நீங்க எதற்காக ஓடி வந்திருக்கிறேன் தெரியுமா? உன்னுடைய தங்கைகள் ஓடி வந்தார்கள். என்னுடைய எங்களுக்கு சொந்தமான நந்தவனத்திலே பூக்கக்கூடிய பாரிஜாத மலர்களை எடுத்து வருவதற்காக நான் தடுத்தேன். என் இடத்திலே பொய் உரைத்து விட்டு என்னுடைய அண்ணனிடத்திலே சென்றார்கள். என் அண்ணனுக்கு சாபத்தை கொடுத்து கல்லாக போக வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்து விட்டார்கள். அதை என்னுடைய தந்தையிடத்திலே உரைத்ததற்கு அவர் என்ன உரைத்தார் தெரியுமா? நீ செல்ல வேதம் மலையாள வீரனிடத்திலே அவன் இடத்திலே சென்று அவன் வைக்கக்கூடிய மோடிகளை எடுத்து விட்டால் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன் என்று என்னுடைய தந்தையினிடத்திலே உரைத்தார். ஆகையால் உன்னிடத்தில் ஓடி வந்திருக்கின்றேன். நீ வைக்கக்கூடிய மோடியை எடுப்பதற்காக நான் ஓடி வந்திருக்கின்றேன். சுப்பா வரல. பயில வச்சு பீடு தூக்கி போட்டா அது அவனுடைய புத்தி.
அவன் மயில் எடுத்துல அதனால தான் சொல்றான். டேய் நான் வைக்கக்கூடிய மோடிகளை இவன் எடுப்பான் அதான் பாகத்தை எவரா இருக்கிறான் செம்ம மயில் இருக்கிறாங்க. எனக்கு பக்கத்து விட்டு போய் இருக்கிறான்டா டேய் நான் வைக்கக்கூடிய மோடிகளை நீ எடுப்பாயா உண்மைதான். உண்மையாக எடுக்கவில்லை என்றால் எடுக்கவில்லை என்றால் நீ அதை உழைத்தாலும் அதை தடையில்லாமல் செய்வதற்கு அவன் எடுக்காம வச்சு நான் ஒரு வயசு சொல்றேன். நான் சத்தியமா யார் நினைச்சாலும் எடுக்க முடியாது. எப்படி நீ எந்த மாடி வச்சாலும் வச்சுட்டு அது மேல நீ பத்துக்கோ. வச்சிட்டா அது மேல நீ பத்துக்கோ. நான் பத்துக்கணும்னா உன்னை எவனாலே அசிக்க முடியாது, அது எடுக்க முடியாது. ஒண்ணு இல்ல பேசி வச்சுதான் உனக்கு எனக்கு முன்ன தள்ளிக்குது அவன் இன்னும் தள்ளல அதான் அங்க வித்தியாசம் அவன் பத்தா மட்டும் எடுக்க முடியாம கூடுதா ஆனா ஒரு மூணு தள்ளி இருக்குதுங்க. ரெண்டு கையும் வச்சுட்டா பவுல் வச்சாங்க. பையா பார்த்து தான் சொல்லுவா போவோம் ஆமா. தயாராவா பாலிஷ் எடுத்து போயிருங்க. யார் நீயா எத்தனை சொல்லாட்டு பால் குடிச்சிட்டு நீ முன்னாடி வந்து சொல்லாங்க. விளையாட்டு பாலா தயாராவா இப்ப நான் மயக்கக்கூடிய மொழிகளை எடுக்க போகின்றான் உண்மைதான். உண்மைதானே உண்மைதான். எடுக்கவில்லை என்றால் எனக்கு பணியாளாக நீ இருக்க வேண்டும் அப்படியாகட்டும். அப்படியா? எடுக்கவில்லை என்றால் தானே உனக்கு பணியாளர். தயாராக அப்படியாகட்டும். அப்படி நீ எடுத்துட்டா என் கையால நீ சேர்ப்பாடா. எடுத்துட்டா சொல்றேன். சின்ன பையன் வாழ்த்தி. ஆனாண்டா ஏய், என்னை பார்த்து சின்ன பையன் என்று இட போடாது. ஒரு உளியானது சின்னதுதான், அந்த மலையே போடாங்கிற அந்த ஒரு உளி. அது போல் என் கையால ஊழி இல்லைன்றீ. ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டாரு. பெரிய ஆபரேஷன் பண்ணிட்டாரு. டேய் யாரியா போடா அத்து புத்து நாளா இல்ல மாயத்துல பார்த்து நடப்பது பண்ணிட்டாங்க ஐயா. வீட்டுல குடுத்து சொல்லல. மூஞ்சி வைக்காதடா நீ என்ன மனுஷன் முதலி போட்டானே வீட்டுல குடுத்து சொல்லல. அச்சும் பருப்போம். அவர் பீச்சு ஆடா வாடா அயத்தம் அவளை போய் கேளான்றா. மரியாதை முக்கியடாடே முதல்லடி என்னன்னா அப்படி என்ன பாக்குறீங்க? நீ யாரு எப்படிப்பட்ட என்னடா நீ யாரு? நீ ஒரு தெய்வம். எப்படியா தெய்வங்கா தெய்வங்கா நான் தெய்வம் அம்மா குல தெய்வம். நீ தெய்வம், உங்க அம்மா எனக்கு குல தெய்வம். நம்ம நெத்தி நெத்தி சொல்றேடா அப்படியா ஏய் தற்போது மோடிகளை வைக்க வேண்டும் அவன் எப்படி எடுக்கறான்னு பாருங்க ஆமா விடவே கூடாது. முதல் மோடி நீங்க வச்சுட்டு பாப்பாவால காவல் கொடுக்க சுத்தி மந்திர சக்தி அவங்களுக்கு தெரியும். என்னடா என் பாப்பால வெளிய ஓட்டி விலகு போடுறான்ற மாதிரி சொல்றான் நீ கூட்டி கொடுத்தாலும் கொடுப்பே தவிர வேலை பிடிக்க மாட்டேன். கூட்டி கொடுக்கிறது வேற வேலை பிடிக்கிறது வேறையா கேடி பையா விடவே இருந்தா அது வேற, ஏய் கூட்டிட்டு வந்துட்டா அது வேற. அது எங்க மாமா இருக்கிறாரு அவர்தான் பண்றாரு டாய் ஐயா தற்போது முதல் மோடி எப்பேற்பட்ட மோடி எலுமிச்சை சொல்லக்கூடிய கண்மணி வைக்கின்றேன் எடுத்து வருகின்றேன் அம்மா தாயே, இவன் வைக்கக்கூடிய மோடியை எடுக்க வேண்டும் என்றால் நான் இந்த உருவத்தோடு இருந்தால் அந்த மோடியை எடுக்க முடியாது. ஆகையால் மாற்று உருவத்தோடு வருகின்றேன். அவன் வைக்கக்கூடிய மோடிகள் அனைத்தையும் நானே எடுக்கின்றேன். அம்மா தாயே, அம்மா தாயே கருமாரி மகமாரி
அம்மா ஐயா சனகல்தி ஐயா சனகல்தி மதம் மோடி எங்க வச்சிருந்தாலடா முதல் மோடி எலுமிச்சல சொல்லக்கூடிய கனிமொழி வைக்கின்றேன் ஐயா இந்த மோடி இவன் எப்படி இருக்கிறான்னு நான் பார்க்க போறேன் மந்திரவாதிரானு மந்திரவாதி எனக்கு யார் அடக்கம் பகவதியே அடக்கம் பணம் போட்டோம் இன்னைக்கு யார் அடக்கம் எனக்கா பகவதி கரெக்டா யார் சொன்னது கரெக்ட்னா மைக்ல சொல்றேன் மைக்ல ஆமா நீ சாவட்ட உங்களுக்கு தெரிஞ்சு நீ சாதிக்கு நான் சாவ மாட்டேன்டா சாதிக்கு முதல்ல சொன்ன மாதிரி 4 பேர் இட்டு தான் போவேன் நான் இட்டு முடுவேன் வைடா அவைங்கயா எங்கடா தெரிக்கினடையா அப்படியா மலையாள பகவானே கோயில் கொண்டு என் தங்கால ஈஸ்வரிக்கு ஆத்தாரி அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா